ஸோ இதே மாதிரி தான் எல்லா விஷயமும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு காலேஜாக இருக்கட்டும், ஒரு ஒரு ஸ்தாபனமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நட்பு ஃபார்ம் ஆகி எல்லாத்தோடையும் தான் பழகிட்டு இருப்பாங்க. இந்த ஆண்மகன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெண்களோட குழிங்கிற முறையில் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் ஒருத்தரோட மட்டும் நட்பு அடுத்த லெவலுக்கு போகும். 3 பேர்த்தோட க்ளோஸாக இருப்பார். அந்த 3 பேர்த்துலேருந்து ஒன்று டெவலப் ஆகும். அது எப்படி, அது ஏன் ஒன்று கிளிக் ஆகுது? எனக்கு அதெல்லாம் ஆராய்ச்சி ஸ்டார்டிங்கில் எனக்கு அதான் பெரிய ஆராய்ச்சி. நான் இந்த மெயினான இந்த பர்சனல் விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. என்னோட கண்ணோட்டம் ஆராய்ச்சியில் மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கும் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட புக்திகள் தசாபுக்திகள் போயிட்டுருக்கும். இந்த 10 பேர்த்துலையோ அந்த 3 பேர்த்துலையோ 10 பேருங்கிறது ஓவரால் ஃப்ரெண்ட்ஸு, 3 பேருங்கிறது கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எல்லாத்துலேயுமே கம்பேர் பண்ணுறப்போ அந்த ஒரு நபர் வந்து நட்புக்கு மேலே போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் சுக்கிரன் சம்மந்தப்பட்டது போயிட்டுருக்கும். சுக்கிரன் தசையாக இருக்கும், சுக்கிர புக்தியாக இருக்கும், அல்லது சுக்கிரன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசையாக இருக்கும், அந்தரமாக இருக்கும், சூக்ஷமாக இருக்கும். கரெக்டாக அந்த உணர்வு மேட்ச் ஆயிரும். ஏதோ ஒரு கான்வர்சேஷனில் ஒரு அந்த டோன் கிடைச்சிரும். கொஞ்சம் நமக்கு நட்புக்கு மேலே வரானே அப்படிங்கிறது கொடுத்து இவங்களுக்கு அப்படி தானே வளருது எந்த விஷயமும் இல்லைங்களா. இப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி, நம்ம நைஸ் மீட்டிங் யூ லெட்ஸ் ஹாவ் அ லவ் மேரேஜ் டுகெதர்னு நம்ம கை கொடுக்குறாங்க. அது கிராஜுவலாக தானே வளருது இல்லையா. ஸோ அப்படிங்கிறப்போ அது அப்படி ஆகும், அங்கே தான் கனெக்ஷன் ஆகுது. இதே மீது 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேற புதன் புக்தியோ வேற இது போயிட்டு இருக்கும். அவங்க கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஜெர்னியில் இருப்பாங்க, வேற படலத்தில் இருப்பாங்க. மேபி அவங்க காலேஜ் டைம்லேயே சில காதல் விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. உண்மையில அதெல்லாம் வேணாண்டா சாமி, அரேஞ்ச் மேரேஜ் அம்மா சொல்றதே பண்ணிக்கலாம், முதல்ல கரியரை பார்க்கலான்னு அந்த மோட்டிவ்ல போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் வேற மோட்டிவ்ல போயிட்டு இருக்கும். அல்லது இவங்க அந்த பையனை அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அவனை வந்து இன்ஸ்பைரிங்காவோ அவனுக்கு அது மாதிரி பார்க்கவே அவங்களுக்கு வராது. அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்க வரும், அவனை ஒரு லவராக பார்க்க அவங்களுக்கு கிளிக் ஆகாது. ஆனால் இவங்களுக்கு கிளிக் ஆகும். ஆனால் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான், பையன் கருகருன்னு ஒரு மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அவங்க பிடிக்கும், அவங்க கிட்ட ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கும். மேபி இவன் எக்ஸ்ட்ரா கேர் வச்சு பேசுறது இவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, எது கிளிக் ஆகுதுங்கிறது எல்லாமே ஜோதிடத்துல தான் அடங்குது. டைம் கிளிக் ஆகுறது, லாட்ரி டிக்கெட் கொடுக்குறது, சின்னதாக ஒரு 5 செகண்ட் மிஸ் ஆனா ஆக்சிடென்ட் தப்பிச்சிருக்கலாம் சார். ஆக்சிடென்ட் பேட் டைம்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் லேட்டா புறப்பட்டு இருந்தேன்னா தப்பிச்சிருப்பேன், கரெக்டா மரம் விழுந்துருச்சு மேல அப்படிலாம் சொல்றோம்ல. அது எல்லாமே உங்கள் தலையில இருக்கக்கூடிய முடி வரைக்கும் என்ன படிக்கிறதுங்கிறார் கீதையில. நம்ம எந்த நேரத்தில் நம்ம தலையில் எவ்வளோ முடி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு டிசைனில் இருக்குங்கிறாங்க. அந்த டிசைனில் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு முடி இருக்கிற அளவுக்கு பார்க்க முடியாது ஜோதிடத்தில். ஓரளவுக்கு ட்ரெண்ட், பேசிக் ட்ரெண்டு. இப்போ சுப்பிரமணியன் ஒருத்தர் வந்து உங்களை உதவுவாருன்னு சொல்ல முடியாது என்னால். டைம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்டை கிடைக்கிறதுக்கு இந்திய வேத ஜோதிடம், அதுவும் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், அதாவது எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையில போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல், ஒரு கிரகத்தோட திக்பலம், ஸ்தானபலம், திருக்பலம், அதே சமயத்துல தசாபுக்திகள், கோச்சாரம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு 18 வருஷம் இதுலயே ஒரு 40,000 50,000 ஜாதகம் பார்த்து நீங்க செதுக்கி வந்திருந்தீங்கன்னா எந்த நேரத்தில் எது எப்படி நடக்குங்கிறது துல்லியமா நம்ம தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் நம்ம கிளைண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது குழப்பமா வந்தவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சு, அந்த கிளாரிட்டினால பயன் பெறணுங்கிற தசாபுக்தியில் இருக்கிறவங்க பயன் பெறுவாங்க. சூப்பர் சூப்பருங்க. இல்ல எங்ககிட்ட கேட்டுட்டு போய் அதையே தான் பண்ணி மாற்றவனும் இருப்பான். சில பேர்லாம் முடிவு பண்ணி எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் தான் வருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கும்பராசி ஜென்மசனியில நிறைய ஜாதகம் வந்தது. இப்போ ஜென்மசனியில நீங்க இப்போ மீனராசிக்காரர்கள் படிப்படியாக வராங்க, நிறையா சில முக்கியமான விஷயத்துக்குள்ள போறாங்க. பட் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 23 24 கடுமையாக இருந்தது. ஏன்னா சனியின் ராசியாக இருந்தாலும் அது வந்து பயங்கரமா ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எல்லாம் முடிவு பண்ணிட்டு கடைசியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமா இருக்கும் அவங்களுக்கு. ஐயோ நம்ம ஓவரா போயிட்டோமோ, சரி எதுக்கு இந்த ஜோஷனை கேட்கல விடுவாங்க. இல்லைங்க, நீங்க வந்து கொஞ்சம் டஃப்பான டைம் தான், 1.5 வருஷத்துக்கு கஷ்டம், லோன் கட்டுறதுக்கே கஷ்டப்படுவீங்க, நீங்க எதிர்பார்க்குற பிஸ்னஸ் நடக்காது அப்படிங்கிறப்போ அவங்கள அப்படியே வந்து உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஆமாம், அப்புறம் எதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க, முதலே பார்த்துருக்கணும். இப்போ எது பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுச்சு, நான் வேற ஏதோ நினச்சி போனேன், இப்போ வேற மாதிரி இருக்குது இண்டஸ்ட்ரி. ஆமாம், இறக்கிடுச்சு. அப்புறம் நீங்கள் ஜென்மசனியில் பாதிப்பு வரணும்னா அது இறக்கிடுவார்ல கடவுள். இறக்கிட்டு 1.25 வருஷம் அந்த ஜென்மசனிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மேலே வருவீங்க. அது வரைக்கும் கடுமையாக உழைக்கணும், பெரிய விமோச்சனத்தை எதிர்பார்க்காதீங்க.
அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு உடல் பாதிப்பு வருது. இப்போ ஜென்மசனி வரவங்களுக்கு திடீர்னு உடல் பாதிப்பு, ஏதோ ஒரு பாதிப்பு வந்து கொடுத்து மீண்டோன்னு இருக்கு. ஸோ அதனால என்னன்னா, ஆல்ரெடி சில பேர் முடிவு பண்ணி தப்பான வழியில போயிட்டு வருவாங்க. இதுல சில பேர் தான் நல்ல தசாபுக்தியில போயிட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் பாத்தீங்கன்னா முதலே கேட்டுக்கலாம் அப்படிங்கிற வந்து நல்ல நம்ம சொன்னதை கரெக்டா அவங்க கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்து விஷயத்தை அவாய்ட் பண்ணி கெட்டதை அவாய்ட் பண்ணி ஜெயிக்கணுங்கிறது அவங்க ஜாதகத்துல பிராப்தம் இருக்கிறவங்க வருவாங்க முன்கூட்டியே. சார் அருமையா சொன்னீங்க. இப்போ என்னன்னா, இப்போ பொதுவாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்வி என்னன்னா, அதிகமாக நான் ஒரு தப்பு பண்ணீங்க, ஆனால் சின்னதுலேருந்து ரொம்ப கஷ்டமேல கஷ்டம் தான். சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்துலேயே வளர்ந்து இப்போ வரைக்கும் கஷ்டத்துலேயே தான் இருக்கிறேன். எங்களுக்கு எப்போ தான் விடிவு காலம், நான் எது பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன தவறுனால உன் வாழ்க்கையே மாறிடுச்சு, இப்படிலாம் கொஞ்சம் அப்படி மாறி ஃபுல்லாகவே மாறினால தலைகீழ ஆயிடுச்சு வாழ்க்கை, இதெல்லாம் எப்போ மீண்டு வரும்? இதுல வந்து ஜோதிட ரீதியாக நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய கர்மா பெல்ட்னு ஒன்று சொல்றோம். நீங்க கடவுள் 2 வச்சுட்டார், கதி மதின்ட்டு. லக்னம் அடிப்படையில தான் உங்க தசாபுக்திகள் நல்ல திசையா கெட்ட திசையா எந்த ஆதிபத்தியம்னு சொல்றோம் இல்லையா. இந்த ஆதிபத்தியமே எதை பேஸ் பண்ணி வருது? ராசி பேஸ் பண்ணி வருதுங்க, லக்னம் பேஸ் பண்ணி வருதா? லக்னம் தான். இந்த கிரகம் இப்ப சுக்கிர திசை நடக்குதுன்னா அது என்னத்தை கொடுக்க போறார்? எந்த ஆதிபத்தியம்? 5க்கும் 10 கூடியவரா, அல்லது விரையாதிபதியா, அல்லது அட்டமாதிபதியா? மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும் மாற அட்டமாதிபதி ருணச்சத்ருபாவாதிபதியா, அல்லது மிதுன லக்னத்துக்கு வன்னி லக்னத்துக்கு வர மாதிரி ராஜோகாதிபதியா? அப்படிங்கிற ஒரு கிரகமும் ஒரு இதையே கொடுக்குது. ஸோ அந்த கர்மா பெல்ட்டுங்கிறது லக்னத்தை கொடுத்து நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்திலிருந்து தான் தசைகளே வருது. நீங்க வந்து என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க? நான் வந்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதினா சனி தான் முதல் தசை. அதுல நீங்க எத்தனாவது பாதம்? 4, 3, 2னா சனி திசையோட 70% உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ சனி திசை 12 வருடம் 8 மாதம் 3 நாட்கள்ங்கிற மாதிரி வரும் அப்ராக்சிமேட்டா, ஏன்னா 2வது பாதங்கிறனால. ஸோ சனி திசை 12 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் குரு திசை, அதுக்கப்புறம் சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை, அதுக்கப்புறம் கேது சுக்கிரன். இந்த பெல்ட்டை நீங்க மாற்ற முடியாது. சரி, நீங்க என்ன லக்னமா பிறந்திருக்கீங்க பொறுத்து இந்த சனி நல்லவரா, அடுத்த புதன் வருதே, அந்த புதன் இந்த உங்க லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியத்தை கொடுக்க வரவரா, நல்ல பலனை கொடுக்கிறவரா, அல்லது சுமாரான பலனை கொடுக்கிறவரா? கேது எப்படி இருக்கிறார்? சுக்கிரன் உங்க ஜாதகத்துக்கு என்ன செய்யறார்? நல்லவரா கெட்டவரா? இதெல்லாம் பார்த்து தான் நீங்க எத்தகைய வாழ்க்கை ஒரு வயசுல இருந்து இப்ப நீங்க ஒரு 30-35 வயசு ஆகுதுன்னா அந்த 35 வயசு வரைக்கும் எத்தகைய ஒரு பாதை வாழ்ந்து வந்தீங்க? உங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? சின்ன வயசுல ஹைஸ்கூல் போறப்போ எப்படி இருந்தது? பிரைமரி ஸ்கூல்ல எப்படி இருந்தது? காலேஜில் எப்படி இருந்தது? உங்க அப்பாவோட ஸ்தானம் எப்படி இருந்தது? வசதியா இருந்தீங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பாஸ்ட் போயிட்டு தான் ப்ரெசென்ட்ல வருவோம். நம்ம ப்ரெடிக்ஷன் பேசுறப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே பாஸ்ட் லைஃப் அனலைசிட்டு தான் ப்ரெசென்ட்ல வருவோம். என்னோட அனாலிசிஸ் கரெக்டானு செக் பண்ணிப்பேன். அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்க பலன் வந்து கரெக்டாக தான் கன்சிஸ்டன்டா வருதுங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துட்டு தான் ப்ரெசென்ட்டுக்கு வருவேன். ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வயசு ஆகிறப்ப குடும்பத்துல பயங்கர பிரச்சனையாச்சு. ஆமா சார், எங்க அப்பா அப்படியே பெரிய லெவலில் இருந்தவர் அப்படியே நஷ்டமாயிட்டாரு, ஊர் விட்டு ஊருக்கு போயிட்டேன் சார், கடன்னால ஊரே மாறணும். நான் வந்து அப்போ கரெக்டாக 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூலில் கம்மியான ஸ்கூலில் தான் போட்டாங்க, லெஸ் ஸ்கூலில் தான் போட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் யோகமாக இருந்தேன்னா எனக்கு சொன்னாங்க. எல்லாமே இருக்குன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து சூரிய திசை குழந்தைக்கு வந்திருக்கும். சூரியன் அப்பாவை பாதிச்சிருக்கு. எல்லாமே அது அவங்க அப்பா அதை விட்டு யோகமான திசையாக போயிருக்கும். அதுதான் இந்திய வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அம்மாவுக்கு குழந்தைக்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணைந்த ஒரு இதுதான் அமையுமே ஒழிய பொண்ணோட ஜாதகம் வேலை செய்து அப்பாவோட ஜாதகம் ஆஃப் ஆயிடுச்சுங்கிறதுலாம் கிடையாது. எல்லா ஜாதகம் சில பேர் கேட்பாங்க, சார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்ணு ஜாதகம் தான் பேசுமா சார், பையன் ஜாதகம் தான் பேசுமா சார்னா அப்போ உங்கள் ஜாதகம் எங்கே சார் போகும்? உங்கள் ஜாதகம் வந்து ஜன்னல் வழியாக போயிருமா சார் அப்படின்னு கேட்பேன். அப்போனா என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, எல்லாத்தோட ஜாதகம் எல்லாம் பேசும், ஒன்றுக்கு ஒன்று இணைந்ததாக இருக்கும். உங்களுக்கு நல்ல டைம் வரப்போ உங்கள் பொண்ணோட ஜாதகத்துலேயும் அப்பாவுக்கு நல்ல டைம் காமிக்கும். ஆனால் என்ன, அவங்களுடைய தனி கருமாவை தான் அதிகமாக பேசும். அப்பாவோட ஜாதகத்தில் 30% எடுத்துக்கலாம். இப்படி நம்ம சாப்பிட்றது இல்லை, இப்படி தானே சாப்பிட்றோம். உங்களுடைய கர்மா பார்க்கணும்னா உங்கள் ஜாதகமே டைரெக்டாக பார்த்துடலாம். பொண்ணோட குழந்தையோட ஜாதகம் மூலமாக அப்பா ஜாதகம் பார்க்கறது இன்னும் கொஞ்சம் அக்யூரசி கம்மியாகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ கம்மிங் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து சிரமத்திலேயே இருக்கிறாருன்னு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபரோ ஒரு நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் சேனல் இருக்கிறது சொல்கிறாருன்னா, அவருடைய பிறந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய தசா பெல்ட் இருக்கு இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு உத்திரட்டாதிங்கிறதுனால சனி புதன் கேது சுக்கிரன் இருக்குல்ல, எல்லாமே அவயோக தசைகளா இருக்கும். சனி இருக்கிற இடம் நல்லா இருக்காது. சரி, அடுத்த வர புதனாச்சு நல்லா இருக்குன்னு பார்த்தா புதனும் போய் ராகுவோட சேர்ந்துருக்கும், சனி பார்வை பெற்றிருக்கும். சரி, கேதுவாச்சு இருக்கிறான்னு பார்த்தா கேதுவும் சனியும் 3ஆம் பார்வை பெற்றிருக்கும், செவ்வாயோட சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சுக்கிரனாச்சு நல்லா இருக்குன்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சமா போய் அமாவாசை சந்திரனோட சேர்ந்துருக்கும்.
ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே அடிதான் சார். இப்போ நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை சார் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் சூரியனுங்கிற ஒரு தசை வந்து சூரியன் கொஞ்சம் 10ஆம் இடத்துக்கு திக்பலம் பெற்று கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறப்போ ஒரு 50 வயசுல கை தூக்கணும், கொஞ்சம் பரவாயில்ல சார், எப்படியோ கொஞ்சம் நிலையான வருமானம் இப்போ தான் வருது, கடன்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு திரைப்படத்தில் சொன்ன மாதிரி தலை தொங்குற வரைக்கும் வாழ்ந்து தானே ஆகணும். புரியுதுங்களா? ஸோ அதனால இதெல்லாம் ஒரு மாயை. போன காலத்தையும் பற்றியும் யோசிக்காம, வரக்கூடிய காலத்தையும் பற்றி யோசிக்காம, இன்னைக்கு என்ன கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு செஞ்சுக்கிட்டு அதை சிறப்பா நம்மளுடைய தகுதிக்கு எவ்வளவு தூரம் சிறப்பாக செய்ய முடியுமோ செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறது மட்டும்தான் பெஸ்ட், சால சிறந்தது. ஏன்னா அதுதான் ஜோதிடத்து மூலமா நான் கத்துக்கிட்டது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதான் கொடுப்பார். நம்ம என்ன பல்ட்டி அடித்தாலும் சரி, பரிகாரம் கொடுத்தாலும் போட்டாலும் சரி, கோடி கோடியா போய் கடவுள்ல வந்து நீங்க ஃபுல்லா நாங்க தங்க நகையாவே போட்டீங்கனாலும் உங்க கர்ம பலனை மாற்ற முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு நபருக்கு பார்த்தீங்கன்னா இதே உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்து மீனராசிலிருந்து சனி திசையில ஸ்டார்ட் ஆகி சனிதான் ராஜோக அதிபதியா இருப்பார் அவங்க லக்னத்துக்கு. மிதுன லக்னம் கன்னி லக்னத்துல பிறந்திருப்பாங்க, துலா லக்னம் ரிஷப லக்னத்துல பிறந்திருப்பாங்க. சனிதான் ராஜோக அதிபதி. பிறக்கிறப்பவே மல்டி மில்லியனர் ஒரு வீட்டுல பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி அமையான அமைப்பு. அந்த சனியை குருவின் பார்வையில் வேற இருப்பார். சுக்கிரன்கிற ஒரு ராஜோக அதிபதியோட 4 டிகிரி சேர்ந்திருப்பார். அருமையா இருப்பார். செவ்வாய் பார்வையே இருக்காது, செவ்வாயோட தாக்கம் இருக்காது, ராகு அது சம்பந்தப்பட்டிருக்காது. இருக்கிறதுலே அந்த சனி எந்த உன்னதமான ஒரு நிலைமையோ அந்த நிலைமையில இருப்பார். லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருப்பார். ஸோ பிறகுலேருந்தே இதுதான் பெரிய மல்டி மில்லியனர் இதுதான். அடுத்த வரக்கூடிய தசைகளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் சார். பிறந்ததுலேருந்தே அவன் பான் இது சார். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு யூகே போனான் சார். அதுக்கப்புறம் மேல் படிப்புக்கு அமெரிக்கா போனான் சார். இப்போ வந்து அவங்க அப்பாவோட ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிறான் சார். அவர் மினிமம் 4 கார் வச்சிருக்காரு சார். அவருக்கு வந்து பெரிய இடமா, அவங்க ஈக்குவலண்டான பெரிய இடமா பார்த்துட்டு இருக்காங்க சார். 1000 கோடி 2000 கோடியில் போகுது சார்ங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க வந்து அவமானம் நம்ம ஏன் பிறக்கலைன்னு கேட்க முடியாது. நம்ம கர்மா அப்படி இருக்கு. நமக்கு கடவுள் இப்ப நாளைக்கு அவன் அல்பாயுசுல 45 வயசுல போய் ஒரு ஆக்சிடென்ட்ல ஹெலிகாப்டர் கிராஷ்ல செத்துடலாம். நீங்க 80 வருஷம் வரைக்கும் பேரங்குட்டினோட இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப அவன் மோசமா போயிட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்களா? 45 வயசு வரைக்கும் அவன் ஜெயிச்சிட்டா நீங்க தோத்துட்டீங்க. 45 வயசுக்கு அப்புறம் அல்பாயுசுல அவர் போயிட்டாரு. ராஜீவ் காந்தி மாதிரியோ சஞ்சய் காந்தி மாதிரியோ ஏதோ திடீர்னு இறந்துட்டார். பெரிய ஆளா இருந்து இறந்துட்டார். ஆனா நீங்க 80 வயசு வரைக்கும் 40 வயசுல இருந்து நல்லா கொஞ்சம் வாழ்ந்து கடன் இல்லாம வாழ்ந்து பேரம்பேத்திகளோட எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு மதிப்பு மரியாதையோட போனீங்க. அப்படின்னா யாரு? நீங்க தான் ஜெயிச்சிங்களா? இதுல யாரு ஜெயிச்சா யாரு தோத்தாங்கிற விஷயமே கிடையாது. உனக்கு கிடைச்சது நீ ஒழுக்கமா வாழ்ந்தியா, நம்ம பிராப்தம், அவ்வளவுதான். திருப்தி, கண்டென்ட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி மூல நூல்கள் சொல்லுவாங்க பொதுவா, மகம் ஜெகத்தை ஆளும். மூல நட்சத்திரக்காரங்க மாமனார் மாமியாருக்கு ஒத்துவரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்திலயும் அது சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடிஸ்ல இது மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்களா? இது மாதிரி மகம் ஜெகத்தை ஆளும், மூலம் அதை ஆளும், இதெல்லாம் எந்த ஒரு கவிதை மாதிரியோ புலவர் மொழி மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. நீங்க புலவரா இருக்கணும், கவிதை எழுதணும்னா நீ கவிஞர் ஆயிக்குங்க. நல்ல வரிகள் எழுதுங்க, முடிஞ்சா திரைப்படத்துக்கு எழுதி கொடுங்க, காசு நல்லா கிடைக்கும். அதை வந்து ஜோதிடத்தோட மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடங்கிறது அது ஒரு சாஸ்திரம். அதுல வந்து எதுகை மோனையோட பேசணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு கம்மிங் டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த மூலம்ங்கிறது ஒரு நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துல அது நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலங்கிறது கேதுவோட ஆதிக்கம் உள்ளது. கேது தான் அதோட நட்சத்திராதிபதியாக வருகிறது. ஸோ கேது உங்க ஜாதகத்துல குருவின் பார்வையில 10ஆம் இடத்துல நல்ல ஒரு ராஜோகாதிபதியோட சேர்க்கையில, சுக்கிரனே ராஜோகாதிபதியாக இருந்து சுக்கிரனோட கேது சேர்ந்தா சுக்கிரனை போலயே கேது செய்வார். இப்போ மகர லக்னமா இருந்து சுக்கிரனும் கேது ஒன்னா இருந்து கேது திசை வரும்பொழுது சுக்கிரனோட திசை கேதுலயே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்றேன். டோட்டலா உனக்கு சுக்கிர திசை 27 வருஷம் தான் அப்படிமே. கேதுல 7, சுக்கிரன்ல 20. ஏன்னா ராகு கேதுகள் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்தின் காரகத்தையும் செய்யும், ஆதிபத்தியத்தையும் செய்யும். ஸோ அதுதான் ராகு கேது. ஏன்னா அது திடப்பொருள் கிடையாது, கார்மிக் பிளானட். இதே வந்து சனி செவ்வாயோட சேர்ந்துருச்சுன்னா, என்னதான் சனியும் செவ்வாயும் ராஜோகாதிபதிகளாக இருந்தாலும் அவ பாவ கிரகத்தையும் மறந்துடக்கூடாது. ஸோ ராகு கேது பாவ கிரகத்தோட மிக்ஸ் ஆகிறப்போ ராஜோகாதிபதி செய்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸோடையும் பிரச்சனைகளோடும் நம்ம அனுபவிக்க முடியாம தான் கொடுப்பார். புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி இதெல்லாம் நிறைய ஜோதிட பலன்கள் இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய அமைப்புகள் எது மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கோ அதை பொறுத்து தானே ஒழிய இந்த மக நட்சத்திரம் இது ஆளும், மூல நட்சத்திரத்து பாவனருக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தவறான எந்த மூட நம்பிக்கையும் போகாமல் ஒரு கிரகமும் முக்கியம் வாய்ந்தது. சந்திரனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை,
சுத்த வீடிய என்னோட சுத்த ஜாதகம் 7ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இல்லைன்னா சுத்த ஜாதகங்கிறாங்க. ராகு லக்னத்திலையும் 2ஆம் இடத்துலையும் இருந்தால், கேது 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் இருந்தால் ராகு கேது ஜாதகமானு கேட்குறாங்க. ராகு கேது ஜாதகத்துல இல்லாம எங்க போகும்? 12 கட்டத்துல மேட்ரிமோனி எங்க போனீங்கன்னாலும் ஃபைல் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ராகு கேது அதே மாதிரி செவ்வாய் தோஷத்துக்கு எல்லாமே ஃபைல் இருக்கு, தனித்தனியா போட்டு. அது ஒரு என்ன சொல்றது, மிகவும் தவறான. அதாவது இது வந்து இது மாதிரி ஒரு மடத்தனம் உலகத்துல இல்லை. அவங்க வந்து ஏதோ ஒரு அவங்களுடைய தொழில் விஷயத்துக்காகவோ ஏதோ நல்லது பண்றேன்ட்டு கேட்டகரைஸ் பண்றேன்ட்டு பிரித்து ஒரு 28 வயசுல ஒரு ஆண் மகனுக்கு 23 24 வயசுல அந்த ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு அந்த குழந்தை பேர் பெறக்கும் அருமையான பயாலஜிக்கலான வயசாகிய டாக்டர்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வயசுல ஆகாம 33 34 வயசுல ஆண் மகனுக்கும் 27 28 வயசு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த இடுப்புல ஒரு குழந்தையும் இந்த இடுப்புல ஒரு குழந்தையும் இல்லாம இந்த இடுப்புல ஒரு லேப்டாப்பும் இந்த இடுப்புல ஒரு ஹேண்ட்பேக்கும் கொடுத்து அலைய வைக்கிறதுக்கு மெயின் காரணம் இதுதான். இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி ராகு கேதும் பண்ணி செவ்வான் பண்ணி அவங்களோட பிரைமான டைம்ல வந்து கல்யாணத்தை கரெக்டாக பண்ணாமல் அப்போ தடுங்கி இது சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு அனுப்பிச்சு கடைசியாக அவங்களோட ப்ரைம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஏஜான ஜாதகம்னு சொல்லி நாமளே காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் தனியாக இருந்து பழகி உண்மையில் இன்னொருத்தனோட வாழ்றதுக்கு மைண்டு செட் ஆகாமல். ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் நம்ம பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு மாற முடியாது. இப்போ எனக்கே வந்து நான் வீட்டில் யாரோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்து பழகிட்டேன்னா யாரோ காலிங் பெல் அடிச்சாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஏன் யாருமே கூப்பிடாம பர்மிஷன் கேட்காம எதுக்கு வந்தாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம பழகிட்டோம். இதே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரன் உள்ளே வருவான், ஆனால் நல்லா இருக்கிறீங்களா உங்கள் வீட்டில் எவ்வளோ பண்ணியிருந்தாங்க முறுக்கு பண்ணியிருந்தாங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போவான், நாமளும் போய் கொடுப்போம். ஆனால் இப்போ யாரும் காலிங் பில் அடிச்சாவே நமக்கு என்ன ஆகுது, கோவம் வருது. ஏன்னா நம்ம பழகிட்டோம், ப்ரைவேட்டாக இருந்து பழகிட்டோம். அதே மாதிரி ஒரு பொண்ணு 23 வயசில் ஒரு குடும்பத்தில் ஐக்கியமாகாமல் 28 29 வயசு வரைக்கும் தனியாக இருந்து பழகிட்டா 30 வயசில் ஐக்கியம் ஆயிருமா? அது என்ன மாமியார் கிட்ட போய் அம்மா ஆசீர்வாதம் வாங்கம்மா என்ன? எல்லா முடிவுகளும் அவங்களே எடுத்துட்டாங்க. திடீர்னு 30 வயசில் புருஷனை கேட்டு வாழ முடியுமான்னு? அது ஸோ நம்ம வாழ்க்கையை நாமளே கெடுத்துடுறோம் இந்த ராகு கேது செவ்வாய் தோஷம் அப்படின்லாம் சொல்லி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க வழக்கத்தை வந்து எப்படி மனுஷனோட ஹேபிட்ஸ் வந்து அவங்க லைஃப்பை நிர்ணயிக்குதுங்கிறது. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் போகாமல் இது வந்து லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, இப்போ மேரேஜுக்கு வேணுங்கிற டைம் வந்துருச்சுன்னா எப்படி பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த ஜாதகம் 9 கிரகங்கள் எப்படி இருக்கு, இவங்க டாமினேட்டிங் கேரக்டராக இருந்தாங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுற கேரக்டராக இருக்கா, 2 பேத்துக்கு ஒத்து போகிற டைம் இருக்கா, தசாபுக்திகள் 2 பேத்துக்கும் சிறப்பாக இருக்கா, ஒருத்தங்களுக்கு சூப்பராக இருக்குது ஒருத்தருக்கு மோசமாக இருந்ததுன்னா ட்ராவல் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 பொருத்தம் பார்க்கறது இந்த ராகு கேது செவ்வாய் தோஷத்தில் பார்த்தீங்கன்னா தசாபுக்திகளுக்குள்ளே போக மாட்டாங்க. இதுதான் இருக்குல்லையா ஹைலைட். தசாபுக்திகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பேன். அவங்க வந்து ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் இருக்கா ராகு இருக்கா, மூல நட்சத்திரமா அதுக்கு தான் போகணும். மூல நட்சத்திரமா இருந்து கேது திசையே வரலைன்னா என்ன பிரச்சனை உனக்கு? அது கேது வந்து தப்பு இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரி, எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் அறகுறையா கத்துக்கிட்டு அதுல பெரிய கேட்டகரைஸ் பண்றது. மேபி அவங்க பிசினஸ் நல்லா நடக்குது, ஆனா இவங்களுக்கு நாரிடுது. ஏதோ ஒரு படத்துல சொன்ன மாதிரி பந்து நடக்கும், பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து நம்ம டென்ஷன் ஆவாங்க, பொதுமக்களுக்கெல்லாம் கடை திறந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அவர் சொல்லுவார் ஒரு அரசியல்வாதி, அவங்க பொதுமக்களுக்கெல்லாம் அருமையா நடந்துருச்சு வியாபாரம், நம்ம பொழப்பு தான் நாரிடுச்சு அப்படிமா. அது மாதிரி திருமண தகவல் மையங்கள் பொழப்பு நல்லா நடந்துருச்சு, கல்யாணம் பண்ற பேரண்ட்ஸோட பொழப்பு தான் நாரிடுச்சு. ஏன்னா இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலையும் இன்னுமே கஷ்டமாகி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து மூட நம்பிக்கையா பரிகாரங்கள் அது மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிடத்துக்குள்ள போகாதீங்க. சயின்டிஃபிக்கா அதுக்காக ஜோதிடத்தையும் பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஜோதிடத்துக்கு மூலமா பல பலன்கள் இருக்குன்னு நம்ம முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தக்க பலன்கள் தக்க விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு டைம் வந்துருச்சா? இப்போ பாருங்க, நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சார் எம்ஏ படிக்கலான்னு சொல்றா, ஆனால் எனக்கு ரொம்ப கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு ஆசையா இருக்கு. மீன் எதுக்கு, ஒரே பொண்ணு, எங்கள் பொண்ணுக்கு அப்பாவும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, என்ன பண்ணலாம்? இப்போ நான் ஒரு குழப்பமா இருக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட், சீக்கிரமா அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஏன்னா அட்மிஷன் வந்து நான் 2-3 நாளில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. நான் பார்க்குறப்ப அந்த கல்யாண டைம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வரல. பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி 7ஆம் இடத்துல லேட் மேரேஜ் தான் நல்லதுன்னு காட்டுது. பொண்ணுக்கே மெச்சூரிட்டி வரலையேமான்னு நான் கேட்குறேன். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இன்னசென்ட்டாக தான் இருக்கா, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஒன்றும் ரெடி ஆகலை, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஒன்றுமே படிக்கிற அமைப்பு இருக்குது, புதன் சம்மந்தப்பட்ட புக்திகள் போய் கொண்டு இருக்கு, இன்னும் 2 வருஷம் படிப்பாங்க. அப்புறம் அடுத்த வரக்கூடிய திசையும் பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி சாரம் பெற்ற திசைகளாக இருக்கப்ப தன் காலில் நிற்கிற மாதிரி ஒரு பொண்ணா வரா. ஆமாம்மா, அவள் வேலையை கல்யாணம் பண்ணாலும் வேலை தான் செய்வாங்க சொல்கிறா. அப்படிங்கிறப்ப இன்னொரு படிப்பு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸ் ஆகும்ல, ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பண்ணுறது நல்லது. ஸோ கல்யாணம் பண்ணுற டைம் இன்னும் வரலாமா, இன்னும் 2 இயர்ஸ் கல்யாணம் பண்ணால் எனக்கு கிளாரிட்டி ஆயிடுச்சுங்க சார், நான் தான் குழம்பி இருந்தேன் நான். ஸோ அது ஒரு சொல்யூஷன் இல்லையா, ஒரு கிளாரிட்டி கிடைக்குது இல்லையா, நல்லதுங்க. நானும் அவ்வளோ இந்த விஷயம் சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவா. நான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளோட கடமையை முடிச்சிடலான்னு பார்த்தேன் சார், அப்பா இல்லாத பொண்ணு பாருங்க அப்படின்னாங்க.
ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இல்லைங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க, ஏன்னா லேட் மேரேஜ் தான் அவங்களுக்கு நல்லது. இதே அவங்களுக்கு சுக்கர சம்மந்தப்பட்ட புத்தி போய் லேட் மேரேஜ் இல்லை, 7ஆம் இடமே சுபத்துவமாக இருந்து திருட்பலம் பொருந்தி சுபர்கள் 7ஆம் இடத்துல அதிகமாக இருந்து பாவகிரகங்கள் 7, 8ல் சம்மந்தப்படாமல் 30, 23 ஆயிருது இல்லைங்களா? அது மாதிரி அமைப்பு இருந்து இல்லையம்மா அருமையான வரன் வருமேம்மா, அப்போவே நீங்கள் ஏதோ ஒரு கரஸ்பாண்டன்ஸில் சேர்த்து விடுங்க, நீங்கள் ரிஸ்க் எடுத்து டெய்லி இல்லை போட்டுறாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்கே தான் நம்ம ஜோதிடத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். லைஃப் ரியாலிட்டியில் காமன் சென்ஸோட ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம ஒன்றும் மிகைப்படுத்தி லைஃபுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் போகிறதில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், இது மாதிரி மூட நம்பிக்கையுள்ள விஷயத்துல போய் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ்ல உங்களுக்கு வந்துருக்குங்களா சார்? இப்போ இந்த மாதிரி கேள்வி, இந்த கல்யாணத்துக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரி பதில் சொல்றீங்க? இது மாதிரி நான் சொன்ன மாதிரி அதுதான் முதல் எடுத்தோன்னே பார்த்தோன்னா ஜாதகத்தை லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜான்னு முதல் பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு ஒரு ஜோதிடருக்கு தெரியணும் எந்த நேரத்தில் இந்த பெண்ணுக்கோ இந்த ஆணுக்கோ கல்யாணம் பண்ணுறது நல்லது. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயங்கள் 7, 8 பாதிக்கப்பட்டிருக்கும். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில நல்ல ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே லேட் ஆகி 33 வரைக்கும் கல்யாணமே ஆகாமல் தப்பிச்சு வந்துடுவாங்க. சில பேர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா 28ல் பண்ணி ஒரு அடி வாங்கிடுவாங்க, ஒன்று போயிடும், செட் ஆகாது. வந்து 6 மாதத்துலேயே உணர்வுகள் சேராமல் பிரிஞ்சிருவாங்க. புரியுதுங்களா? ஸோ முதல் எடுத்தோன்னா அந்த கல்யாண அமைப்புகள் எப்படி லேட்டா ஏர்லியா. லேட்டா இருந்ததுன்னா நீங்கள் வந்து எந்த டைமில் ஆகுது, கோச்சாரமும் கொண்டு போகணும், குரு பார்வையும் கொண்டு போகணும், சனி பயிற்சியும் கொண்டு வரணும், ராசியை வச்சு பார்க்கணும், லக்னத்தையும் வச்சு பார்க்கணும், நிறைய அனலைஸ் பண்ணணும். அந்த டைமில் தான் அருமையான ஓரளவுக்கு பிராப்தமான வரன்கள் அவங்களுக்கு கிடைக்குங்கிறத ஜட்ஜ் பண்ண தெரியணும் ஒரு ஜோதிடருக்கு. அதே மாதிரி பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜான்னு பார்த்து அப்புறம் கல்யாணம் மேட்ச் பண்றப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தோஷமா இருக்கு. 7ஆம் இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா பொண்ணுக்கும் 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டதாக இருக்கணும். இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம நல்லா இருக்கு இவருக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் பரஸ்பர அன்பும் பரஸ்பர எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகாது. அதே சமயத்தில் சுக்கிரன் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலா இருக்குது பொண்ணுக்கு, பையனுக்கு சுக்கிரன் கொஞ்சம் கெட்டிருக்கு அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் உணர்வுகள் அதிகமாக இருக்கும், இவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, கிஃப்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, ஹாப்பி பர்த்டேன்னு காலையில் சொல்லி எழுப்பணும்னு நினைப்பாங்க. இந்த நாளுக்கு பர்த்டேவே மறந்துட்டு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. இவங்க அப்படியே அப்செட் ஆயிடுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 2 பேத்துக்கு மேட்ச் ஆகாது. இதே சுக்கிரன் அந்த பொண்ணுக்கு இருக்கு பையனுக்கும் இருந்ததுன்னா அந்த கெமிஸ்ட்ரி இருக்கும். இவர் என்ன பண்ணிடுவார், 2 நாளுக்கு முன்னாடியே மூன்லைட் டின்னரை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணியிருப்பார். ப்ளசன்ட் சர்ப்ரைஸா ஈவினிங் கூப்பிட்டு போவார். சுக்கிரன் மேட்ச் ஆயிருந்ததுன்னா. சுக்கிரன் மேட்ச் இல்லைன்னா அதாவது உனக்கு கழுத வயசு ஆயிடுச்சு, எனக்கு கழுத வயசு ஆயிடுச்சு, என்னத்த பர்த்டே அப்படின்னு கேட்பார். இப்போ அதுலேயே பொசுக்குன்னு போயிடும் உங்களுக்கு. இவங்ககிட்ட வாழ்ந்து என்ன, குடும்பம் நடத்தி என்ன, குழந்தை பெற்று என்ன, ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அவங்களோட உணர்வு வேற. அதுக்காக இவர் இந்த பையன் மோசமான பையன் சொல்லுவாங்க. நம்ம கடமை உணர்வு பையனா இருப்பான், குடும்பத்துக்காக பணத்தை சேர்த்து வைக்கிற பையனா இருப்பான், பிறக்காத குழந்தைக்கு பிளான் பண்றவனா கூட இருப்பான். ஆனா உணர்வுகள் மேட்ச் ஆகலைன்னா பிரச்சனை தான். ஸோ அந்த உணர்வுகள் மேட்ச் ஆகுதா, கர்ம பலன் மேட்ச் ஆகுதா, கேரக்டர் ஒருத்தர் டாமினேட், ஒரு ஆண் தான் டாமினேட்டிங்காக இருக்கான்னு அர்த்தம் இல்லை, பெண் டாமினேட்டிங்காக இருக்கிறதா இப்போ நிறையா வருது. செவ்வாய் லக்னத்துக்கு சம்மந்தப்படுது, லக்னாதிபதிக்கு சம்மந்தப்படுது. அப்படிங்கிறப்போ தம்பி ஆண்மகனோட ஜாதத்துல லக்னத்துல செவ்வாய் சனி இல்லாமல் இருக்காரா, லக்னாதிபதி கொஞ்சம் திருப்பலத்தோட கொஞ்சம் நல்லா இருக்காரா, கொஞ்சம் பக்குவமான இடத்துல இருக்காரா, சுபர்களோட வீட்டில் இருக்காரா, கொஞ்சம் சொன்னா கேட்டுக்கிற மாதிரி இருக்கா, ஒரு நல்ல கெட்டிக்கார ஒய்ஃப் இருந்ததுன்னா சரி அவ சொல்றதே நம்ம கேட்கலாங்கிற மாதிரி, அதுல ஈகோ பார்க்காத பையனா இருக்கிறனா. இதெல்லாம் இத்தனை நுணுக்கமான விஷயங்களை விட்டுட்டு 7ல் ராகு இருக்கு, 8ல் கேது இருக்கு, 7ல் உங்களுக்கு எங்க பொண்ணுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கறது என்னன்னு சொல்றது எனக்கு தெரியல. வெள்ளையா இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டான்னு ஏதோ ஒரு ஜோக் வந்தது. அது மாதிரி வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்லாம இருக்கிற 100ல் 3 பேர் இருக்கதான் செய்வான். அதுக்காக ஒரு ரூலா சொல்லிடலாமா? ஸோ இது மாதிரி ஒரு விசித்திரமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுல இருந்து தெளிவு பெற்று நல்ல ஜோதிடத்தை நோக்கி போய் நம்மளுடைய இந்த சேனலோட நேயர்கள் வந்து பலன் பெறணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. சூப்பர். ஏன்னா இந்த காலத்துல நிறைய டிவோர்சஸ் கேஸ், ஒரு வாரத்திலேயே அவ்வளோ டிவோர்சஸ் கேஸ் வருது. நீங்க சொன்னது ஒரு வேல்யூவான பாயிண்ட். அதே மாதிரி இப்போ வந்து திருமணம் பார்த்துட்டோம், அதே மாதிரி காதல் கை விடுமா அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பார்ப்பீங்க? கண்டிப்பா இப்ப பாருங்க, காதல் அப்படின்னாவே மெயினான விஷயம் பார்க்கணும் சுக்கிரன். சுக்கிரன் ஓரளவுக்கு சக்தியா இருந்து சுக்கிர திசை நடந்து சுக்கிரன் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய சுக்கிரனாக இருந்தால் மட்டும்தான் அந்த உணர்வு வரும். இல்லைன்னா வந்து பெண்களோட பழகுவார், எல்லாமே பழகுவார், அந்த எண்ணங்கள் வராது. ஃப்ரெண்டாவா பார்ப்பாங்க. ஒரு பையன்கிட்ட எவ்வளவு கேஷுவலா பேசுவாங்களோ அதே மாதிரி பொண்ணுகிட்டையும் கேஷுவலா பேசுவாங்க. ஏன் தோல் மேல கூட கை போடுவாங்க, ஆனா அந்த உணர்வு வராது. ஃப்ரெண்டா தான் பார்த்தேன். இப்போ அந்த காலத்துல நிறைய அப்படித்தானே பழகுறாங்க எல்லாரும்.
ஆனால் அதில் வந்து சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு சனி செவ்வாய் ராகுவோட பாதிப்புல இருந்து சேர்க்கையோ பார்வையிலையோ இருந்து துலாம் ராசி ரிஷப ராசி ரெண்டுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அது ரெண்டுல சுக்கிரன் கனெக்ட் ஆகணும். ஒன்றா பார்வையோ ஈர்ப்போ இருக்கணும். இப்போ நீங்கள் மேஷத்தில் சுக்கிரன் இருந்தால் துலாமை பார்க்குது, இதே விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தால் ரிஷபத்தை பார்க்குது, அல்லது ரிஷபத்திலேயே சுக்கிரன் இருக்கலாம், துலாமிலேயே சுக்கிரன் இருக்கலாம். இது மாதிரி அந்த ரெண்டு ராசிகளும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், குரு பார்வையோடு இருக்கணும், ராசியும் நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும். இந்த சனி செவ்வாய் கொஞ்சம் டச் ஆகணும். நம்ம டச் ஆகக்கூடாது, நம்ம டச் ஆனால் கெட்டுரும். இதில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கு பாருங்க. ஓரளவுக்கு டச் ஆகும் பொழுது அம்மா அப்பா பேரண்ட்ஸ் பார்த்து சொல்ற அளவுக்கு நம்ம பொறுமையா இருக்க மாட்டோம். நமக்கே அதுக்குள்ள ஒன்று கனெக்ட் ஆகிடும், நமக்கே அதுக்குள்ள ஒரு ஈர்ப்பு வந்துடும். ப்ரொவைடட் அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுக்திகள் போச்சுன்னா. ஸோ இப்போ நம்ம கல்யாணம் பார்க்குறப்ப இதில் நிறைய எனக்கு கடந்த ஒரு 7-8 வருஷமா எனக்கு அதிகமாக பார்த்து நிறையா இளம் ஜோடிகள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சது என்னன்னா, சார் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஜாதகம் ஆகாதுன்ட்டாங்க, ஏதோ கலத்துற தோஷமாமா, நான் கல்யாணம் பண்ணால் நான் இறந்துருவேனாமா, இப்படி சொல்கிறாங்களே சார், இது வந்து வேணும்னு சொல்லி பிரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, அதெல்லாம் நீங்கள் ஏதோ சயின்டிஃபிக்காக சொல்கிறீங்க, உங்களை கேட்கலான்னு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்க்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே சுக்கிரன் வந்து சனி செவ்வாய் ஆகியதால பாதிப்பு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணீங்கன்னா செட் ஆகாது. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தேன்னா சுபர்களோட தாக்கங்கள் அதிகமாக இருக்கணும் 7ஆம் வீட்டுக்கு. பாவகிரகத்தின் தாக்கங்கள் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் பாவகிரகத்தின் தாக்கம் இருக்காது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்க ஃபோர்ஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்கன்னா செட் ஆகாது. அது அம்பானியோட பையனை பண்ணாலும் செட் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ இல்லையம்மா இது வந்து அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் தோஷம், கலப்பு திருமணம், இது கலப்பு திருமணமாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற கேஸ்டாக இருப்பாங்க, இதுக்கு தானே செட் ஆகும், அருமையாக இருக்கும் அப்படின்னா சில பேர் வந்து சூரியன் சந்திரன் கெட்டிருக்கும், அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, இருந்தும் கல்யாணம் பண்ணி இப்போ அருமையாக வாழ்கிறவங்க இருக்காங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது நிறையா. இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு 18 வருஷம் இதிலே இருக்கிறனால நிறையா கிளைண்ட்ஸோட ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து நமக்கு இருக்கிறனால நம்மளோட ரிசல்ட் என்ன ஆச்சுங்கிறது நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து தோஷங்கிறது கலப்பு திருமணத்துக்கு தோஷமா அரேஞ்ச் மேரேஜுக்கு தோஷமாங்கிறது பிரித்து பார்க்கறதுக்கு ஜோதிடத்துக்கு பக்குவம் தெரியணும், அந்த நாலேஜ் இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றிங்க இல்லையா. அடுத்தடுத்த காணல சூப்பரா பார்க்கலாம் ஐயா. நேர்களுக்கு இது ரொம்ப விருந்தா இருக்குன்னு நம்புறேன். அடுத்தடுத்து காணல பார்க்கலாம். நன்றி. நீங்களும் அருமையான கேள்விகள்லாம் கேட்டு உண்மையான ஜோதிடம் என்னங்கிறது நேர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணல் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.